நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா பண்ட் ஹைதராபாத்தில் வந்துட்டு நம்ம புத்தா ஸ்டாச்சு இருக்கு பாருங்க. ஸோ நைட் இருக்கிறதுனால பெருசாக தெரியல. ஸோ திஸ் இஸ் த பண்ட் ஸ்டாச்சு. ஸோ இங்கே தான் இருக்கோம். அப்படியே நைட்டு வியூக்காக வந்திருக்கோம். ஸோ திஸ் இஸ் த அந்த ஏரின்னு நினைக்கிறேன். ஸோ இது கொஞ்சம் தூரமாக இருக்கிற மாதிரி தெரியுது நான் ரொம்ப. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்கணும் போல் பக்கத்தில் வச்சிங்கன்னா மெயின் ரோட். இங்கே ஹைதராபாத் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இதுக்கு ஜஸ்ட் ஒரு 3 இல்லை 4 கிலோமீட்டர்ஸ். ரேப்பிடோவில் சிங்கிளாக வந்தீங்கன்னா பைக்கில் புக் பண்ணி வந்தீங்கன்னா லைக் ஒரு 50 to 60 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. அதுவே வந்துட்டு காரு மினி காரில் வந்துட்டிங்கன்னா ஒரு 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இந்த ரோடு பேர் பார்த்தீங்கன்னா டேங்க் பண்ட். ஸோ புத்தா ஸ்டாச்சுவும் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், கிடைக்கல. அப்புறம் லோக்கலில் உள்ள ஒரு ஆள் சொல்லி தான் இதை கேட்டேன். என்னன்னு கேட்டால் இதுக்கு டேங்கு பண்டுன்னு லொக்கேஷன் போடணும் நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து. ஸோ திஸ் இஸ் தட் ஸ்டாச்சு. அந்த பார்க் லைக் பெடஸ்ட்ரியன் ரோடு இருக்குது. நம்ம அதில் அப்படியே நடந்து அப்படியே பார்த்துக்கலாம். நம்ம ஒரு காராபுரி மாதிரி ट्राई பண்ணி பார்ப்போம். ये क्या है भाई? ये क्या है? कौन सा? ये पल्ली है भैया. अच्छा अच्छा. और ये पल्ली है, ये चना है, ये छुड़वा है. अच्छा मसाला बना रहे दे देगा. हाँ. अच्छा ओके एक दे दो. एक दो. हाँ. इसका नाम क्या है? ये मसाला का नाम क्या है? ये छुड़वा मिक्सर बोलते हैं. छुड़वा मिक्सर. हाँ छुड़वा मिक्सर. இது छुड़वा मिक्सर சொல்லுவாங்க போல. చల్మూరి టైప్ అయితే గంట తర్వాత ఆడొచ్చింది. వచ్చిన తర్వాత ట్రాఫిక్ మిక్స్ பண்ணிட்டு మాట్లాడి ఆమెను ఆటో ఇచ్చేసి ఆమెను పంపించేసిండు. వీడు బండి మీద వెళ్ళింది. ఏమైందో చూస్తా లాస్ట్లో. வாங்க போகிறோம். வாங்கிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு வாங்க போகிறோம். ఒకరోజు ఒక పోరడు వాడు బ్యాగ్ వేసుకున్నాడు, స్కూల్ బ్యాగు. 15-18 సంవత్సరాలు ఉన్నాడు. వాడు నా దగ్గర కూర్చున్నాడు. అమ్మాతో కిందికి లోపలి దిగింటాడు. थोड़ा ఆనియన్ दे दो भाई. थोड़ा ఆనియన్ थोड़ा मिक्स करो. లోపలి దిగి ఆలోచిస్తుంది. నేనే ఏడా పోరడు ఇప్పటిదా గంట సేపు నా దగ్గర ఉన్నాడు. కూర్చున్నాడు. ఇక ఎక్కడ పోయాని कितना? 30 rupees. अच्छा ओके. நிலக்கடலை பொரி, அதுக்கப்புறம் நார்மல் கொண்டக்கடலை, வெங்காயம், கொஞ்சம் மசாலா, கொஞ்சம் லெமனு அப்படியே லைட்டாக தட்டி போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. டேஸ்ட் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஸோ இதை சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே நம்ம பண்டை வந்துட்டு பண்ட் ரோட்டில் சுற்ற போகிறோம்.